கார்த்திகை மாசம் பிறந்துடுச்சு. எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போடுற தயாரா இருப்பீங்க. சபரிமலை அதாவது ஐயப்பன் கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் சுனில். இது மினி மீடியா வழங்கும் மாய புஸ்தகம். பொதுவாவே ஹரிஹரனுக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன் என்பது ஒரு மித்தாவே இருக்கு. அதாவது ஹரிஹரன் என்றால் ஹரி என்பது விஷ்ணுவையும் ஹரன் என்பது சிவனையும் குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஹரியான விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த போது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன். கர்ணனுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் ஐயப்பனுக்கும் நிகழ்ந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்ணனை வந்து ஒரு கங்கை கரை ஆற்றங்கரையில ஒரு தொட்டில வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்க பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஐயப்ப சுவாமிக்கு நடந்திருக்கு. அவரை வந்து பம்பை நதிக்கரை வாரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வழியாக ராஜசேகரன் அப்படின்ற ஒரு மன்னர் வேட்டையாடுறதுக்காக வராரு. அந்த வழியில அந்த பம்பை நதிக்கு வர ஓரத்துல பச்சிளம் குழந்தை, அழகான குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பல நாட்கள் ஆகியுமே குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்பவுமே சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க மனைவியால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு பிறந்த குழந்தை தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், யாருன்னே தெரியாத இந்த குழந்தைய வந்து இந்த நாட்டை ஆளக்கூடாது, இந்த குழந்தை நமக்கு தேவையில்ல அப்படின்னு அந்த மனைவியா சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு ராஜசேகரன். இந்த குழந்தைய நம்ம வளர்த்தா ஆக வேண்டும் அப்படின்னு உறுதியா இருக்காரு. அந்த குழந்தை கிடைக்கும் போது கழுத்துல ஒரு மணி இருக்குது. அந்த மணி இருக்கிறதுனால அவர் வந்து ராஜசேகரன் அவருக்கு அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்ற ஒரு பேரை சூட்டுறாரு. அந்த மணிகண்டனான ஐயப்ப சுவாமி சிறு வயதுல எல்லாராலும் ஈர்க்கப்படுறாரு, எல்லாராலும் கவரப்படுறாரு. அவருடைய சுட்டித்தனமாக இருக்கட்டும், அவருடைய அழகாக இருக்கட்டும், அவருடைய பாசமாக இருக்கட்டும், எல்லா மக்களாலும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு பாலகனாகவே இருக்காரு சிறு வயதுல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாவர் அப்படின்ற ஒரு அரபு நாட்டை சேர்ந்த பைரோஸ், அதாவது கடற்கொள்ளையர்கள், பாவர் அப்படின்ற ஒரு நபர் வந்து நாட்டு மேல படையெடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல ஐயப்பனுடைய பக்தியையும் ஐயப்பனுடைய பாசத்தையும் பார்த்து பாவர் வந்து ஐயப்பன் வழியிலேயே நம்ம போக வேண்டும் அப்படின்னு ஐயப்பன் கிட்ட ஒரு நண்பராகவே மாறிடுறாரு பாவர். இஸ்லாம மத பின்பற்றினாலும் அவர் வந்து ஐயப்பனுடைய நண்பர் என்பதால் அவர் வந்து ஐயப்பன் கூடவே இருக்கணும், அவருடைய செஞ்ச பாவத்தை எல்லாம் ஐயப்பன் கூட இருந்தே கழிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல தான் அவங்க ராஜசேகரின் மனைவி கருவுடுறாங்க. இதனால ஐயப்பன் நிராகரிக்கப்படுறாரு, அவரு முடி சூடுறதுக்கு நிராகரிக்கப்படுறாரு. வைத்தியர்கள் சிலர் ஐயப்பன் இவர் இருந்தால் மணிகண்டன், அதாவது மணிகண்டன் இருந்தால் இந்த நாட்டை ஆள்றதுக்கு அவங்க பண்ணக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால வந்து அவரை வந்து உங்க அம்மாவுக்கு வந்து புலிப்பால் கொடுத்தால் அவர் வியாதி சரியாகும், அதனால் நீங்க வந்து போய் புலிப்பாலை எடுத்துட்டு வா அப்படின்னு மணிகண்டன் கிட்ட வைத்தியர்கள் சொல்றாங்க. மணிகண்டன் தனக்கு அம்மா தான் முக்கியம், இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து, அதாவது ராஜசேகரனுடைய மனைவி வந்து ஐயப்பனை எவ்வளவு வெறுத்தாலுமே அவருக்கு வந்து அவங்க அம்மா மேல ஒரு பாசமா இருந்திருக்காரு. அதனால தன்னுடைய அம்மாவுடைய உயிர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தனியாரா அந்த சின்னஞ்சிறு பாலகனாக இருந்து காட்டுக்குள்ள போறாரு புலிப்பாலை எடுத்துட்டு வர்றதுக்காக. இந்த விஷயம் மன்னரான ராஜசேகரனுக்கு சுத்தமாவே தெரியாது. இந்த விஷயம் தெரிய வருது. கடும் கோபம் அடைகிறார் அவர். அந்த மன்னர் அவங்க மனைவிய ரொம்பவுமே கடிந்திருக்கிறார். அந்த சமயத்துல புலிகள் படை சூழ, மிகப்பெரிய புலிகள் படை சூழ, அவர் புலிப்பாலை கையில எடுத்துட்டு அந்த புலி மேலேயே அமர்ந்துட்டு வராரு. இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க மணிகண்டனை, அதாவது ஐயப்ப சுவாமிய எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு பாசத்தை மீறி பக்தி, அந்த பாசம் வந்து பக்தியாக மாறுது. அவரை பார்த்தா எல்லா ஒரு காரியமே முடியுது, அவரை பார்த்துட்டு போனாலே சுபிக்ஷமா நடக்குது அப்படின்ற ஒரு
ஒரு கருத்து அவங்க மக்கள் மனதில் வருது. இதனை அடுத்து ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நாட்கள் கழியுது. இந்த பக்தி எல்லாருமே முற்றிய நிலையில ஐயப்பனை எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயப்ப சுவாமி அவங்களுடைய துறவரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு 18 மலைகள் தாண்டி சபரிமலையில அவர் போயிட்டு தியானம் பண்றாரு. ராஜசேகரன் கேட்கும்போது, எனக்காக பண்றதானே இருந்தா இங்க எனக்காக ஒரு கோவில் கட்டு, இங்க இருந்து நான் மக்களுக்கு அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னர்கிட்ட சொல்றாரு. இதனை அடுத்து அங்க ஒரு கோவில் நிறுவப்படுகிறது. என்னை பார்க்க வரும் பக்தர்கள் எல்லாரும் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து மாலை அணிவித்து என்னை இந்த சன்னதியில் பார்க்கும் பக்தர்களுக்கு என்னுடைய பக்தியை அளிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க தியானத்துல ஈடுபடுறாரு பாலகனான ஐயப்பன். வாவர் இவருடைய நண்பர். அதனால இவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே எங்க வாவர் மசூதி நிறுவப்படுகிறது. அதான் அந்த வாவர் மசூதி. ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். இன்றளவும் அந்த பக்தர்கள் குறையாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஐயப்பனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு இந்த உலகம் எங்கும் இருந்த மக்கள்கள் ஐயப்பனை தரிசனம் பண்றத தங்களுடைய வாழ்வின் பலனாகவே எடுத்துட்டு இருக்காங்க. அனைவரும் ஐயப்பனை தரிசித்து அருளை பெறுங்கள் என்று இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். வணக்கம்.